வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் இன்ஜினியர் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் ஜெனி. பல நாளாவே நம்மளோட ஆரஞ்சு பிளட்ஸ் நிறைய பேர் குக் வித் கோமாளி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இத்தனை நாளா அதை ரிவ்யூ பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா அவங்களே ஃபன் கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நம்ம என்ன ஃபன் கண்டென்ட் கொடுக்க முடியும்? சரி, இருந்தாலும் நீங்க கேட்டீங்க, கண்டிப்பா பண்ணி ஆகணும்ன்றது எங்களோட கடமை இல்லையா? அதனால உங்களுக்காக அதுல இருந்து ஒரு சில கண்டென்ட்லாம் உருவி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? சாட்டர்டே எபிசோட்ல ஃபர்ஸ்டே நம்ம குக்ஸ் எல்லாரும் என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல நம்ம விடிவி மட்டும் பயங்கரமா மேக்கப்லாம் போட்டு கையெல்லாம் அடிச்சு, அது என்னது இது ஓரமா சிவப்பா சார், அது லிப்ஸ்டிக் சார், பரவாயில்ல போட்டு அப்படின்னு கேட்க மேக்கப் மேனும் போட்டு விட்டாங்க போல இருக்கு. லைட்டா என்ட்ரி கொடுக்குறப்போ லிப்ஸ்டிக் இருந்துச்சு. அப்புறம் இவங்க லென்த்தா பேசிட்டே இருக்கவும் இவங்க என்ன நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்காங்க, நமக்கு தம்மச்சே ஆகணும்பா அப்படின்னு சொல்லி தம்மச்சிட்டு வந்துட்டாரு போல இருக்கு. வாயில இருந்து லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு எபிசோட் மோஸ்டா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ குழந்தைகள் 13 வயசுக்கு மேல இருந்தா மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. டிவிலே இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா? குட் பாய்ஸா இருங்க, சமத்தா இருங்க. ஏய், யாரு முட்டை பண்ணி? அது கம்மி வயசு இருக்கிறவங்க பார்த்தா கூட பிரச்சனை கிடையாது. அடல்ட் கண்டென்ட் எல்லாத்தையும் தூக்கி விட்டு உங்களுக்காக ஃபேமிலி கண்டென்ட்டா மாத்தி எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுல நம்ம கோமாளிஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எப்பவும் போல பயங்கரமான கெட்டப்ல வந்தாங்க. அதுல காக்கா காக்கா படத்துல வந்த ஜோதிகா, சாரி மாயா கெட்டப்ல ஹன்ஷிதா வந்தாங்க. ஆனா படத்துல மாயா எவ்வளவு பொலைட்டா பவ்யமா, அன்பு எனக்கு உங்களோட வாழணும், புள்ள பெத்துக்கணும், அப்புறம் ஒரு நாள் செத்து போயிடணும் இப்படின்னு பால்ல தேனை ஊத்துன மாதிரி பேசுவாங்க. ஆனா இவங்க மிருகத்தை நீ வெளியில எடுக்காத மற்றும் ஒரு சில கெட்டப்ல கோமாளிஸ்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாரும் காமிச்சிட்டு இருக்கிறப்போ ஜோயா மூஞ்சி மட்டும் சம்மர் வெக்கேஷன் முடிஞ்ச எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி மூஞ்சி முன்னிருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா பிரஷர் அப்படிங்கிறாங்க. என்ன பிரஷர் வந்துச்சு? அது குக்கிங் பிரஷர். குக்கிங் பிரஷர். அப்படி என்ன பிரஷர்னு யோசிச்சு பாக்குறப்பதான் நமக்கு தெரியுது அவங்களோட காதலன் டிடிஎஃப் வாசன் அவர்கள் கார் ஓட்டுறப்போ போன் யூஸ் பண்ணதுனால ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவங்களால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அத வெளியவும் சொல்லிக்க முடியல, உள்ளேயும் வச்சுக்க முடியல. அந்த வருத்தத்துலதான் உரிச்ச கோழி மாதிரி இருந்த மூஞ்சி கங்கனா ரணாவத் கண்ணத்துல அரவாங்கின மாதிரி சவ சவ சவன்னு ஆயிப்போச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் அதுக்காக காத்துட்டு இருப்பேன். ஜோயா சொல்லு மாமோ, என்ன அவ்வளோ ஒரு கோவம்? குக்கிங் பிரஷர்ல. சரி சரி, அழாத. சரிமா, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அப்படி போடு பாட்டை போட்டு விட்டாரு நம்ம டிஜே. என்ன குத்து குத்துனாங்க நீங்களே பாருங்க. நெக்ஸ்ட் பேரிங். இதுல நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், ஏன்னா நான் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வசந்த் வஷி அவர்கள் ஃபர்ஸ்ட் போய் இந்த வளையத்தை தூக்கி போட்டாரு பீச்ல போடுற மாதிரியே. அதுல எனக்கு ஆட்டோக்காரன் தான் வேணும் அப்படின்னு அடம் புடிச்சு புகழ எடுத்தாரு. நம்ம ஆட்டோக்காரன் பாட்டு அங்கிருந்து வந்தாரு. பட் மண்டையில உடைக்கிறதுக்கு பூசணிக்காய் இல்லாதனால பக்கத்துல இருந்த கோசை தூக்கி போட அதை மண்டையாலே உடைப்பன்னு புகழ் ஓட, அதுக்கு நம்ம டிஜேவும் பாட்டை போட, உனக்கு இந்த பாட்டுக்கு ஸ்டெப் எல்லாம் வராது, அதனால நீ ஆடுறதுக்கு பதிலா நானே ஆடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட தொப்பை மட்டும் தனியா ஆட அதை போக்கஸ் பண்ணிட்டாங்க நம்ம கேமராமேன் பைப்புலிங்க. நெக்ஸ்ட் நம்ம விடிவி அவர்கள் எப்பவும் போல பொண்ணை எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. அங்கேயோ ஒரு சில பொண்ணுங்க போட்டோ எல்லாம் வச்சிருந்தாங்க, கலெக்டர் டீச்சர்ன்ற பேர்ல. அதனால இந்த தடவை விட்டுறவே கூடாது, எத்தனை ட்ரை ஆனாலும் பொண்ணு மேலதான் போடுவேன் அப்படின்னு சொல்லி பழையத்த பொண்ணு மேல போட்டாரு. வந்ததோ ஃபரீனா. அத பார்த்த உடனே நம்ம விடிவிக்கு மூஞ்சில பட்டாம்பூச்சி, கருப்பாம்பூச்சி, எட்டுக்கால் பூச்சின்னு எல்லாம் வருது. கோமாளியா ஃபரீனா? ஆனா இவர் பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இவர் சும்மா ஷோக்காகவும் காமெடிக்காகவும் தான் பொண்ணு வேணும்னு கேக்குறாரா, இல்ல அண்ணனுக்கு உண்மையிலேயே தேவை இருக்கான்னு தெரியல. கிடைக்குமா? ஏன்னா இவருக்கு அங்கங்க கேமரா வச்சு டீப்பா டீகோட் பண்ணி பாக்குறப்போ ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் மாட்டுச்சு. அது உங்கள் பார்வைக்காக.
இத பார்த்து நம்ம கோமாளிஸே கண்டுபிடிச்சிட்டாங்க. பாரு சைடுல எப்படி ஊத்துதுன்னு. அவர் தான் பண்றாரு அது. அவர் அப்படியே அங்க தொடச்சுக்கணும் போல. பால் விளம்பரத்துல பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு. சோ ஃபரீனா வந்த உடனே நம்ம விடிவி கேக்குறாரு, சரிப்பா இந்த பொண்ணை கூட்டு நான் உள்ள போட்டுமா அப்படின்னு. இத பார்த்து சுத்தி இருந்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அலோ என்ன அப்படின்னு கேட்க, அதாவது டேபிள் கூட்டு போட்டான்னு கேட்டப்பா அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. இந்த பொண்ணை கூட்டு நான் உள்ள போலாமா? அவன் இன்னொரு பக்கம் இவங்க சொல்றாங்க, நான் இப்ப கலெக்டர் கெட்டப்ல வந்திருக்கேன், அறம் நயன்தாராவா, அதுக்காக நான் அறம் நயன்தாரா மாதிரி தான் இருப்பேன் அப்படின்லாம் கிடையாது, ஆரம்பம் பில்லா நயன்தாரா மாதிரி கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம புகழ் கேக்குறாரு, அப்ப போய் பில்லா காஸ்டியூம் போட்டு வாமா அப்படின்னு. அட பாவீங்களா, அந்த பொண்ணை பார்த்தா எப்படியா தோணுது உங்களுக்குலாம்? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, பட் என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜோக் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இப்படியே இவங்களுக்கு இவங்கன்னு சொல்லி ஒரு லெவலுக்கு பேரிங் செட் ஆகி போச்சு. ஆனா பாவம் நம்ம அக்ஷய் கமலுக்கு கெமி வரல. அதுக்கு பதிலா சுஜிதா அண்ணி கிட்ட போயிட்டாங்க. ஆனாலும் இந்த கெமி சும்மா இல்லையே, வந்து நம்ம அக்ஷய் கமல் கிட்ட ஏய் ஒன்னத்தான் அப்படின்னு விட்ட போல இவங்க 2 பேர் ட்ரெஸ்ஸும் கொக்கில மாட்டிச்சு. நம்மளும் எபிசோட் பாக்குறோம், இதுங்க 2 மட்டும் தனியா ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருக்குது. ஒரு வேலை இருக்குமோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி சிவாங்கியும் ஒரு மாதிரி சொல்லு விடுற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஆக்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா சுத்தி இருக்கிற பீஸுங்க இவங்க 2 பேரையும் வச்சு ஓட்டுறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு வேலை உண்மையிலேயே இருக்குமோ அப்படின்னு தோணுது. வாய்ப்புகள் இருக்கு. சரி இங்க இருந்தாலும் வாழ்க்கை இப்படியே எபிசோட் ஜாலியா ஃபன்னாவும் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம பிரியங்கா இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்தா மட்டும் நம்ம பசங்களுக்கு ஏதாவது பயமா என்னன்னு தெரியல, கலாய்க்கிறது கம்மியா இருக்கு. பார்த்தா சீனியர்னு கூப்பிடுறது, அக்கான்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அது சொல்லிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவு ஏன் நம்ம புகழ் போய் எதாச்சும் ஏதோ பேச போனாரு, அப்ப மூடிட்டு போய் வேலையை பாரு அப்படின்ட்டாங்க. நம்ம ஆளு மூஞ்ச தொங்க போட்டு மூடிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம டிடிஎஃப் ஓட ஆளு சோயா அவர்களுக்கு தன்னோட ஊரை சேர்ந்த ஹன்சிகாவே பேரா வர, சாரி அவங்க பேர் ஹன்சிதா இல்ல, மன்னிச்சோ ஹன்சிகா மேடம். இட்ஸ் ஓகே. இவங்க 2 பேரும் சேர்ந்து சமைப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்ற பேர்ல கொழுக்கட்டையை கொடுத்தாங்க. அந்த கொழுக்கட்டையை வாயில வச்சுட்டு தான் அதை எடுத்துன்னு வா இதை எடுத்துன்னு வா அப்படின்னா சொல்லணும். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சோறு. சரி இந்த ஹன்சிதாவை கூட விட்டுருங்க, ஆனா நம்ம ஜோயா கொடுத்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் முடிச்சது மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ ஒரு நிமிஷம் கூட கொழுக்கட்டையை சும்மா வச்சிருக்க மாட்டாங்க வாயில. எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு அரைச்சு கூட தள்ளிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையே. சாப்பிட்டே முடிச்சுட்டாங்களா? காணும் சொல்லிட்டு 12 கொழுக்கட்டை புல்டோசர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாரு. சரி இன்னைக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம மாதம்பட்டி அவர்கள் இப்ப பாரு கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு எப்படி டெலிவர் பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி கந்தசாமியில ஒரு சாங் வரும் தெரியுமா, கூழு சுண்டலு வத்தக்கறி வடுமாங்கா சுண்டக்கஞ்சி அது இதுன்னு, அந்த மாதிரி பெருசா லென்த்தா சொல்லிட்டு லாஸ்டா இதெல்லாம் டூப்பு, ரோட் சைட் காளான் தான் டாப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சமோசா, சாண்ட்விச், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் டூப்பு, ரோட் சைட் காளான் தான் டாப். யோ மூச்சு விடாம புளிக்கிட்டு இருக்க, பெரிய லாயரா இல்ல. இத கேட்டு நம்ம புகழும் குறைஷியும் இது டைரக்டாவே சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் சுத்தி வளைச்சு சொல்றாரு இவரே அப்படின்னு பங்கமா கலாச்சு விட்டாங்க. இதற்கு ரோட் சைட் காளான் பிடிக்கும் என்று தெரிவித்திருக்கலாமே. இதற்கு எதுக்கு கூழு சுண்டல்? அவன் நேரம் சொல்ல மாட்டானா, சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ. ஆனாலும் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, யார் என்ன கலாச்சாரம் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பாரு, தனக்கு என்ன வருதோ அதை மட்டும் தான் பண்ணுவாரு. முக்கியமா பெண்கள் கிட்ட ரொம்ப டீசென்ட்டா நடந்துப்பாரு. அதே மாதிரி இவரோட கமெண்ட்ஸும் சரி பேச்சும் சரி யாரையும் பாதிக்காத மாதிரி, அவ்வளவு ஏன் அவர் பேசுற அந்த வார்த்தைக்கே வலிக்காத மாதிரி தடவி கொடுத்து பேசுவாரு. கோயம்புத்தூர் அப்படிதான் இருப்பாங்க. மனுஷன்லாம் இருக்கிறனால கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஊர் பாசம். ஆமா நீங்க மட்டும் இங்கே டிஸ்ட்ரிக்ட் பாஸ் வச்சுக்கிறீங்க, கொங்கு நாங்க கோயம்புத்தூர்னு 2 பேரும் வந்துருக்கீங்க. அடுத்தபடியாக பல நாட்களுக்கு அப்புறம் நம்ம சுனிதாக்கா ரோபோ கெட்டப்ல வந்து ஒரு பாட்டை பாடினாங்க. நல்ல வேலை எந்திரன் படத்தோட கிளைமேக்ஸ்ல சிட்டியை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிட்டாங்க. ஒருவேளை உயிரோட இருந்தா அதுவே சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அந்த பாட்டு. சித்தி சித்தி ரோபோ சட்டு பட்டு ரோபோ வச்சு அந்த எல்லாம் சக்க பக்கோ. நெக்ஸ்ட் நம்ம குறைஷியும் தாமுபாவும் பட்சாரோட ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. அதான் அந்த ஊஞ்சல் மேட்ரு. எப்படி நம்ம பட்சார ஊஞ்சல் வந்து தள்ளி விட்டாரோ குறைஷி, அதே மாதிரி மாதம்பட்டிக்கும் ஒரு பிளான போட்டார். விட்டு ஆட்டுன்னு ஆட்ட அது ஸ்ட்ராங் பாடி போல இருக்கு, பயங்கரமா ஹோல்ட் பண்ணி புடிச்சிச்சு, பெருசா ஒன்னும் ஆகல. அப்பதான் நம்ம தாமு சொன்னாரு, டேய் பழைய மாதிரி ஆயிர போதுரா அப்படின்ட்டு. அப்போ நம்ம தாமுப்பா மனசுல இன்னும் பட்சாருக்கு ஒரு இடம் இருக்கு, இன்னும் அவர் பழச மறக்கல. ம். அடுத்தபடியாக பல நாட்களுக்கு அப்புறம் நம்ம சுனிதாக்கா ரோபோ கெட்டப்ல வந்து ஒரு பாட்டை பாடினாங்க. அதான் அந்த ஊஞ்சல் மேட்ரு. எப்படி நம்ம பட்சார ஊஞ்சல் வந்து தள்ளி விட்டாரோ குறைஷி, அதே மாதிரி மாதம்பட்டிக்கும் ஒரு பிளான போட்டார். விட்டு ஆட்டுன்னு ஆட்ட அது ஸ்ட்ராங் பாடி போல இருக்கு, பயங்கரமா ஹோல்ட் பண்ணி புடிச்சிச்சு, பெருசா ஒன்னும் ஆகல. அப்பதான் நம்ம தாமு சொன்னாரு, டேய் பழைய மாதிரி ஆயிர போதுரா அப்படின்ட்டு. அப்போ நம்ம தாமுப்பா மனசுல இன்னும் பட்சாருக்கு ஒரு இடம் இருக்கு, இன்னும் அவர் பழச மறக்கல.
இந்த பையனுக்குள்ளே என்னவோ இருந்திருக்கு பாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சமைச்சிட்டு இருக்கிறப்போ மறுபடியும் நம்ம ஜோயா அவர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி கரைச்சி வச்ச மாவை எடுத்து சப்பி சப்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இத பார்த்து நம்ம மாதம்பட்டி அவர்கள், ஏமா எங்களுக்கு கொடுக்கறது எல்லாத்தையும் இப்படிதான் நக்கி நக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு பேசாம ஒரு கயிறை வாங்கி வந்து கொடுத்துருங்க, நான் பேசாம தூக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு கண்ணுல தண்ணி வச்சுண்டா. நீங்க ஒரு கயிறு வாங்குறீங்களா? எதுக்குமா? என்ன தூக்கி கொள்ளுங்க. அதுக்கு எதுக்கு? ஏமா இருமா, இப்ப என்ன பெருசா கேட்டேன், எதுக்கு நக்கி நக்கி கொடுக்குறேன்னு கேட்டேன். அதுக்கு ஏன் கயிறு, அதான் கழுத்துலயே அவ்வளவு பெரிய துப்பட்டாவை போட்டு வச்சிருக்கேன், அதுலயே மாட்டிக்க அப்படின்னு இவரு சொல்ல பக்கத்துல இருந்த நம்ம ஆள் சொன்னாரு, அதுக்கு எதுக்கு கயிறு? இந்த ஷாலை போடுங்க. எனக்கு வேண்டாம், வாழ்க்கை மறந்துச்சு. ஆனா இவங்க கயிறு கேட்டது டிடிஎஃப் நினைச்சுதான் நினைக்கிறேன். வழி இருக்கும் இல்லையா, ஏன்னா அது காதல். சும்மா இப்படியே சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா, என்னதான் இவங்க ஃபீல் பண்ணி சமைச்சாலும் ஃபைனலி சாட்டர்டே குக்கிங்கோட வின்னர் யார் தெரியுமா, நம்ம சோயா. அடங்க ஆயா எப்படிரா அப்படி நம்மள மாதிரியே சுத்தி இருந்தவங்களும் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ சரிமா, நீ ஜெயிச்சதுனால உனக்கு பேரிங்க மாத்திக்க முடியும், அப்படி நீ மாத்தலன்னா வேற யார் பேரையாவது மாத்தி விட்டுறலாம், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, இல்லையா எனக்கு ஹன்ஷிதா தான் வேணும், அப்பதான் எங்க 2 பேருக்குள்ள லாங்குவேஜ் பேரியர் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களே வச்சுக்கிட்டு விடிவிக்கு கெமியையும் சுஜிதா அன்னைக்கு ஃபரீனாவையும் அமுச்சு விட்டாங்க. அப்ப நம்ம விடிவி நினைச்சாரு, பரவாயில்ல சாட்டர்டே ஃபரீனா சண்டே கெமி, இது போதும்பா அப்படின்ட்டு மூஞ்சில பழைய மாதிரியே கருப்பாம்பூச்சியை பறக்க விட்டாரு. நம்ம விரதம் கலைஞ்சிருமோ? பரவாயில்ல நம்மளும் லைட்டா டெஸ்ட் பண்ணி பாப்போம். சோ நேத்து எபிசோட் ஃபுல்லா செம ஃபன்னா இருந்துச்சு. நீங்க இன்னும் பார்க்கலனா போய் பாருங்க. அண்ட் இது ரிவ்யூவா என்னன்னு சொல்லி எங்களுக்கே தெரியல, ஏதோ பண்ணணுமேன்னு பண்ணோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சுதான் அடுத்த எபிசோட்லாம் போடணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ஆனா நாங்க ஒரு எபிசோடு இந்த சீசன் பார்க்கவே இல்லை. மற்ற பழைய சீசன் கூட அவ்வளோகான்னு பார்த்துட்டு இருந்தோம். இது பார்க்கனே தோணல. ஏன்னா வந்த ஆட்களே அப்படி. இந்த பிரியங்கா வந்ததே எனக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல சுத்தமா. ஏன்னா ஆமா, ஒரு ஷோவையும் விட்டு வைக்கல, எல்லாத்துக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்த ஷோவையும் அவங்க அதான் சொல்றல, அதாவது காமெடி பண்றவங்களையும் கெடுத்து இவங்க காமெடி பண்றோன்னு சாவடிச்சுக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஆமா. இப்ப அந்த பொண்ணு சோயா அவங்க, அப்புறம் ஆமா, 1-2 பேரு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேசினா என்னதான் ஆமா, இது பண்றது? ஏதோ சும்மா ஏதோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இன்னசென்ட் மாதிரியே பேசி இது பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. ஒரிஜினலாவே அப்படியே இருந்தாலும் நமக்கு ஒரு அளவுக்கு தான் அதை பார்க்க தோணுது. அதுக்கப்புறம் கடுப்பா வருது. எல்லாமே ஒரே மாதிரி பண்றாங்க, அது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அப்புறம் ஆமா, பட்டு சார் இல்லாம அந்த ஷோ கொஞ்சம் ஏன்னா ஒரு மாதிரிதான் இவரு இருக்கு. ஒண்ணுமே திட்டுறதோ இது பண்றதோ இல்ல. அவரு திட்டவும் செய்வாரு, போய் ஒருத்தவங்களை போய் வம்பிழுக்கிறது. ஆமா. அதே மாதிரி அவங்க கோமாளிஸ்லாம் இவருக்கு வம்பிழுக்கிறதும் அவங்க அடிக்கிறதும் அதுதான் அது ஹைலைட்டாகவே இருக்கும். அது இல்லைன்னாலே இது கொஞ்சம் டம்மியா தான் போகும் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு இப்பதானே ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இன்னும் 2-3 இது போனாதான் அவருக்கும் பழகுமா எனக்கு இருக்கும். தெரிஞ்சு இல்ல, அதான் சொல்றாங்கல்ல, அந்த இது இந்த ஜட்ஜ் பண்றதுலே ரொம்ப சாஃப்டா, அதாவது யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. அப்புறம் எதுக்கு ஜட்ஜுங்கிறது? தப்புனா தப்புன்னு சொல்லி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இது இப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருக்காது அது. ஸ்டார்டிங்ல அப்படி இருப்பாரு. பாப்போம் போக ஏதாவது ஆமா, மாறுறாரான்னு. ஆமா. அதான் நாங்க பார்க்கவே இல்லை. எங்க போய் இது மாறுறாரா இது ஆமா, மாறலையான்னு. எனக்கு பிடிக்கல, பார்க்கணும் ஆமா, அது தோணவே இல்லை. சில பேர் இருக்காங்க, சில பேர் பார்த்தாலே பிடிக்கல அது புரிய பார்க்கணும். மாட்டேங்குது. அதான் ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.